ஜூலை 25 மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து மாநிலங்களவையில் உறுப்பினராக வந்து பதவியேற்றுக் கொண்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து தமிழில் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து பதவியேற்றது மட்டும் வந்து நாடு முழுக்க வந்து பேசு பொருளாக இருந்தது. அவர் தமிழில் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுமிய முறைமையில் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை, அந்த வார்த்தையை வந்து அது கடைசியில் வந்து சேர்த்தாரு. அந்த விழுமிய அப்படின்றது ஒரு சுத்த தமிழ். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிறந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த முறையில் நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. அது வந்து மீடியாவில் எல்லா மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசு பொருளாக இருந்துச்சு. சுத்த தமிழில் ஆரம்பமே ரொம்ப வந்து அமர்க்களமாக பதவி ஏற்றுக்கிட்டாரு, தமிழில் நல்லா பதவி ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசு பொருளாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து அவர் அங்கம் வகிக்கிறாரு. அந்த கட்சிக்கு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் கூட மேற்கொண்டிருந்தார். அதனுடைய வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து ஒரு சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களே வந்து அதில் போட்டியிட்டாங்க. அது வந்து அறிவிக்கும் போதே வந்து சொன்னாங்க, அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக சுயேட்சையாக தனித்து அப்படின்னு சொல்லி தான் வந்து அறிவிச்சே இது பண்ணாங்க. அவருக்கு 34 எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டளிக்கணும். அதற்கு வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வைக்கிறனால திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அவர் வந்து எம்பி ஆகி ராஜ்யசபாவில் போய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இது வந்து சில சங்கிகளுக்கு வந்து ரொம்ப கதறலாகவும் இருந்தது, ரொம்ப பதறலாகவும் இருக்குது. இந்த சங்கியினுடைய கூட்டங்களில் இருக்கக்கூடிய சில சங்கிய ஆதரவு பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய சில பத்திரிகை ஆசிரியர்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை வந்து சேற்றை வாரி இறைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. தினத்தந்தியில் வந்து பல ஆண்டுகளாக வந்து தலைமை ஆசிரியராக வந்து பணிபுரிந்த இப்போ வந்து சாணக்கியா சேனலை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து புழுதியை வாரி இறைச்சிருக்கிறாரு, சேற்றை வாரி இறைச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து திமுக எம்பின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் புரிதலுமே கூட இருக்குது. இவர் எப்படிதான் அடிப்படை அரசியல் அறிவே இல்லாம வந்துட்டு தினத்தந்தியில வந்து எப்படி தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சாருங்கிற ஒரு யூடியூப் சேனல், சாணக்கியான்ற ஒரு யூடியூப் சேனலையும் வந்து நடத்திட்டு வர்றாருன்றது தெரியல. எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே வந்து தெரியும். அவர் வந்து சுயேட்சையாக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றது வந்து தெரியும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவர் வந்து திமுகவினுடைய தயவுல போயிருக்கிறாரு. திமுகவினுடைய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய கொறடா சொல்லக்கூடிய உத்தரவுக்கு வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து பணிந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து திமுகவுக்கு வந்து எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்போதான் வந்து திரு கமல்ஹாசன் அவர்களும் பேச முடியும் அப்படின்றது வந்து சொல்றாரு. ஆக மொத்தம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு, அடிப்படை அரசியல் அறிவு, அந்த புரிதல்ன்றது கொஞ்சம் கூட வந்து கிடையாதுன்றது வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் பேச்சை கேட்கக்கூடிய மற்றவர்களும் வந்து அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து முதல்ல ஒத்த சீட்டுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி பதவியேற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அவர் திமுக எம்பி தானே, திமுக சொல்லக்கூடியதை தான் வந்து அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இவர் வந்து திமுகவினுடைய எம்பி, அந்த நாடாளுமன்றத்தினுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு இவர் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி இவருக்கு தனியாக பேசுவதற்கும் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. இவர் வந்து தன்னிச்சையாக சுயேட்சையாக வந்து இவர் வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து அந்த தேர்தல் முடிவு சொன்னாங்க இல்லையா, அதுலேயே மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பதவியேற்றதை வந்து இந்தியாவே வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூலை 25 ஒவ்வொரு ஜனாதிபதிகளும், இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் பதவியேற்கக்கூடிய நாள் வந்து ஜூலை 25 தான். அது வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். அந்த நாளில் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து பதவியேற்றது வந்து பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த கட்சிக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் சரி, அதே மாதிரி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பதவியேற்று முடித்த உடனே அவரை போய் வாழ்த்து தெரிவித்தாங்க.
வருகையை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒன்றிய அரசை மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலும் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து அவர் கேள்வி கேட்பாரு அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து இவர் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்பாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இவருடைய வருகையுமே எல்லாருமே வந்து வலிமையில விழி வைத்து வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த ரங்கராஜ் பாண்டே, அதாவது சங்கிராஜ் பாண்டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்கிகளுக்கு தான் இப்பொழுது வந்து ரொம்ப கதறல். தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் கால் எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு கதறல் உதறல் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சங்கிராஜ் பாண்டேவும் அப்படிதான் வந்து சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தனியா நின்று இவரால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் தனியா தானே நின்னாரு, அது கூட அவருக்கு தெரியலையா? தன்னை வந்து பத்திரிகையாளர், தலைமை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி சொல்றாரு, அரசியல் விமர்சகர்னு சொல்றாரு. ஒரு பத்திரிகை சேனல் கூட வச்சிருக்கிறவருக்கு தெரியலையா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, தனிச்சு நின்று தானே வந்து மிக பெரும் வாக்குகளை வந்து பெற்றாரு. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அதே சமயம் வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியில வந்து யாராவது ஒரு 3 தலைவர்களை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த நெறியாளர் சொல்றாரு முரளி அப்பாஸ் இருக்கிறான்னு சொல்லி. ஏன் முரளி அப்பாஸை பார்த்தா அந்த கட்சியினுடைய தலைவரா 2ஆம் கட்ட தலைவரா வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு தோணலையா? துணைத் தலைவர் திரு மௌரியா இருக்காங்க, அவங்கள வந்து சொல்ல தெரியலையா? அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அருணாச்சலம் இருக்காங்க, அவங்கள சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து தெரியலையா? அங்கே வந்து எண்ணற்ற தலைவர்கள் வந்து மக்கள் நீதி மையம் கட்சியில வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரங்கராஜ் பாண்டே வந்து வேண்டுமென்றே இந்த கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்கிறாரு. இந்த கட்சியில வந்து எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி சற்றும் அறிந்திராத நபர் தான் இந்த சங்கிராஜ் பாண்டே. ஏன்னா விலைவாசி உயர்வுக்கு எதிராக வந்து மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நற்பணிகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே எந்த அரசியல்வாதி தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கிறாங்க? ஏதாவது அவரால் எடுத்து சொல்ல முடியுமா? இந்தியாவிலேயே வந்து முறையாக வரி செலுத்துவதில் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. நெஞ்சை நிமித்தி சொல்வார். அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து சவாலே விட்டார். எங்க எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து தன் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திற்கு வந்து உரிய தொகையை வந்து அவர் செலுத்தக்கூடியவர். தன்னுடைய சம்பாத்தியத்துல தான் வந்து நிறைய நற்பணிகளே பண்ணியிருக்காரு. கஜா புயலப்போ மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதே சமயம் வந்து இப்ப நம்மவர் படிப்பகம் அப்படின்றது வந்து மதுரையில வந்து ஒத்தக்கடையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் பரமக்குடியில ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அருப்புக்கோட்டையில கூட ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எண்ணற்ற கல்வி உதவிகளை வந்து அவர் நிறைய வந்து செய்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கமல் பண்பாட்டு இயக்கத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அது மேல் படிப்பு படிக்க முடியல, ஒரு கடையில போய் வேலை பார்த்துச்சு அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து, உனக்கு வந்து பணம் வந்து ஒரு குறையாக இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த பொண்ணு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக உதவிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நாடாளுமன்றத்தில் அவர் போயிருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக்களவைக்கு கூட வந்து 5 ஆண்டுகள் தான் வந்து பதவிக்காலம். ஆனால் மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள் பதவிக்காலம் வைக்கிறது. இந்த மாநிலங்களவையினுடைய எம்பி வந்து ஒரு தொகுதிக்கு பரவணும் தேவையே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதியில் எந்த தொகுதிக்கு வேணாலும் செய்யலாம் அவரு அப்படின்றது தான் அந்த மாநிலங்களவை எம்பியுடைய ஒரு தனித்துவமான ஒரு பண்பு கூட. அது வந்து ஒரு 5 கோடி கொடுக்குறாங்க, 6 வருஷத்துக்கு 30 கோடி இருக்குது. ஏற்கனவே நாளிதழ்களில் கூட போட்டாங்க, இவர் வந்து கல்விக்கு வந்து நிறைய செலவு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து கல்விக்கும் நிறைய பண்ணுவார். என்ன அடிப்படை தேவைகளோ அந்த இதுக்கு வந்து நிறைய செல்வார். அதே மாதிரி அந்த சங்கிராஜ் பாண்டே வந்து கேள்வி கேட்கிறாரு. அவரு கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணி காட்டுறாரு. இப்படி நிறைய கட்சிகள் எல்லாம் கோட் பண்ணி காட்டி அந்த கட்சியெல்லாம் கூட கேவலமா வந்து மக்கள் நீதி மையம் இருக்குன்றாரு. அப்ப அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து அரசியல் புரிதலே வந்து இருக்குது. எத்தனை பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதெல்லாம் சங்கிராஜ் பாண்டியனுடைய அறிவுக்கு எட்டலை என்பதுதான் வந்து இப்பொழுது புறப்படுது. அதே மாதிரி அந்த நெறியாளர் வந்து சொல்றாரு, அவர் வந்து என்ன சொல்றாரு, கேமரா ஓடுது சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கேமராலாம் ஓடுறதுனால தான் இது ஓடிக்கிட்டே இருக்கு, அவங்களுடைய பிழைப்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு இந்த பொய்யா சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து சொல்ல முடியலன்னா அவங்க பிழைப்பு வந்து ஓடவே ஓடாது.
எப்படியோ சரி, அவர் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்கிறார். என்னன்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் தனிச்சின்னம் வந்து அவரால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாங்கிட்டா திரு ரங்கராஜ் பாண்டே, அந்த சங்கிராஜ் பாண்டேன்றவர் வந்து பொது வாழ்வுலேருந்து விலகிடுவாரா? இனி பத்திரிகை இதில் எந்த இதுலையுமே வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது, அவர் பத்திரிகையும் நடத்தக்கூடாது. வாங்கிட்டா அவருக்கு என்ன, அவர் வாங்குறாரு வாங்கலை, இவருக்கு என்ன இருக்குது? அதே மாதிரி அவர் சொல்கிறாரு தொல் திருமாவளவன் வந்து வாங்கினாருன்னு. தொல் திருமாவளவன் வந்து 2019 பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் போது தொல் திருமாவளவன் மட்டும்தான் பானை சின்னத்தில் போட்டிட்டார். திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியனுடைய சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. இப்போ 2024 தான் பானை சின்னத்தில் வந்து போட்டிட்டாங்க. அதே மாதிரி இப்போ தானே போயிருக்கிறாங்க. ஏன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தனி சின்னம் வாங்க மாட்டாங்களா? வாங்கிட்டா ரங்கராஜ் பாண்டே வந்து இந்த பொது வாழ்வுல இருந்து விலகிடுறாரா? இனிமேல் பேட்டி கொடுக்கக்கூடாது, எதுவும் பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணுறதுக்கு அந்த சவாலுக்கு வந்து அவர் ரெடியா? அப்படி எதையுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசனை பற்றி உதாசீனப்படுத்தி பேசணும், அந்த கட்சியை பற்றி குறைத்து மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் இப்படி ஒரு வன்மம் இருக்கிறத வந்து பொதுமக்கள் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் எப்பயுமே வந்து சங்கிகளுக்கு ஆதரவாக தான் பேசுவார். இன்றைக்கும் அந்த சங்கிகளுக்கு ஆதரவாக தான் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. எது எப்படியோ சரி, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புழுதி வாரி இறைக்கிறதா இருக்கட்டும், சேட்டை வாரி இறைப்பதற்கு வந்து ஒரு பத்திரிகைகள் வந்து செயல்படும். அது வந்து மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் யூடியூப் சேனல் வந்து நிறைய இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் தான் இந்த ஒரு சேனலும் கூட இருக்குது. இந்த சேனலே கூட அந்த மாதிரி மஞ்சள் கலரில் தான் வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டியுமே வந்து பண்ணாங்க. இந்த மஞ்சள் யூடியூப் சேனலில் போய் இந்த சங்கிராஜ் பாண்டே மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை பற்றியும் அந்த மக்கள் நீதி மையம் கட்சியை பற்றியும் வந்து தரக்குறைவாக வந்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடியது.